ஹாய், நான் டாக்டர் மதுமிதா, பீடியாட்ரிஷியன். இன்னைக்கு வேர்ல்ட் ஹியரிங் டே. ஸோ நியூபார்ன் பேபிஸ்க்கு பண்ணக்கூடிய ஹியரிங் ஸ்க்ரீனிங் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸோட ரெக்கமெண்டேஷன்ஸ் படி எல்லா நியூபார்ன் பேபிஸும் அவங்க பிறந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே நியூபார்ன் ஹியரிங் ஸ்க்ரீனிங், அதாவது காது கேட்கும் திறனை டெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இதுக்கு பண்ணக்கூடிய டெஸ்ட்டுக்கு பேர் OAE. இதில் குழந்தை பாஸ் ஆகிட்டாங்க, அதாவது இது நார்மலாக இருந்துச்சுன்னா நீங்கள் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. பட் இது அப்நார்மலாக இருக்குது அப்படின்னா அடுத்தடுத்து ஒரு சில டெஸ்ட் பண்ண வேண்டி இருக்கும். இது பண்ணுறது மூலமாக உங்கள் குழந்தை 1 மாதம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்க்ரீனிங் பண்ணிட முடியும். 3 மாதத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஹியரிங் லாஸ், அதாவது காது கேளாமல் இருந்தால் அதை டயக்னோஸ் பண்ணிட முடியும். 6 மாதத்துக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட முடியும். குழந்தைக்கு ஹியரிங் லாஸ் இருந்துச்சுன்னா அது மூலமாக அவங்க ஸ்பீச் அஃபெக்ட் ஆகலாம், அவங்க சோஷியல் இன்ட்ராக்ஷன் அஃபெக்ட் ஆகலாம், கம்யூனிகேஷன் அஃபெக்ட் ஆகலாம். ஸோ இதை ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணுறது மூலமாக இதையெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். ப்ளஸ் ட்ரீட்மெண்ட்டோட அவுட்கமும் பெட்டராகவே இருக்கும். இது இல்லாமல் உங்கள் குழந்தைக்கு ஸ்பீச் டிலே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஹியரிங் டெஸ்ட்டை பண்ண வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ ஹியரிங் லாஸ் ரிலேட்டடாகவோ இல்லை காக்லியர் இம்ப்ளான்ட் சர்ஜரி ரிலேட்டடாகவோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்க ENT அண்ட் காக்லியர் இம்ப்ளான்ட் சர்ஜனை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். Thank you.